அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சீஸ்ஃபயர் முடிவுக்கு வந்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த 1000 ஏவுகணை தயார் நிலையில் உள்ளது என ஈரானுக்கு மிரட்டல் விடுத்த அமெரிக்க அதிபர். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் வானிலை எச்சரிக்கை, அதிகரிக்கும் வெயில், ருத்துபா மற்றும் மணல் காற்று, பொதுமக்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்து பாஸ்போர்ட் மற்றும் சிவிலடி தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை காலி செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக இஸ்ரேலின் உளவுத்துறை அமெரிக்காவுக்கு முக்கிய தகவல் கொடுத்துள்ளதாக பிரபல த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் குட்ஸ் படை தளபதியான காசிம் சுலைமானி மற்றும் ஈரானின் முன்னாள் சுப்ரீம் லீடர் அலி கெமினி அவர்களை கொண்டதற்கு பதிலடியாக ஈரான் இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை காலி செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக செய்தி வெளியானதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் ஈரானை எச்சரித்து பதிவிட்டுள்ளார். அதாவது, ஈரானின் புரட்சிகர காவல் படை தன்னை காலி செய்தால் அவ்வளவுதான், ஈரான் முழுவதுமாக தரைமட்டமாகிவிடும். நான் அமெரிக்காவின் முப்படைக்கும் அனுமதி அளித்து விட்டேன். ஒருவேளை தன்னை காலி செய்ய துணிந்தால் ஈரான் மீது தொடர்ந்து 1 வருடம் வரை தொடர் தாக்குதல் நடைபெறும். அது மட்டுமில்லை, ஈரானை அழிக்க 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அதன் பிறகு ஈரான் முழுவதுமாக அழிந்துவிடும் என ஈரானின் புரட்சிகர காவல் படையை எச்சரித்துள்ளார்கள். மேலும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சீஸ்ஃபயர் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. இனி ஈரான் அத்துமீறினால் ஈரானுக்கு பதிலடி உண்டு எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். நேற்றுதான் ஈரானின் முன்னாள் சுப்ரீம் லீடர் அலி கெமினி அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தவள் குவைத்துடைய த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது, அடுத்து வரும் நாட்களில் அதிகப்படியான வெப்பம் மற்றும் ஹியூமிடிட்டி, அதாவது ருத்துபா இருக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆகையால் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நேரடி சூரிய ஒளியின் கீழ் இருக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. குவைத்தில் வெயில கூட சமாளிச்சிடலாங்க, ஆனால் அந்த ருத்துபாவை மட்டும் சமாளிக்கவே முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஏசி இல்லாமல் இருந்தால் போதும், என்னமோ குளிச்சுட்டு வந்த மாதிரி உடம்பெல்லாம் தண்ணியாக ஊற்றும். இந்த வார இறுதி வரை அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அதிகப்படியான வெப்பம், ருத்துபா மற்றும் மணல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குடும்பத்தை பிரிஞ்சு குவைத்தில் போய் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்னா, அதை விட இந்த கடுமையான வெப்பம், மணல் காற்று, ருத்துபா ஆகியவற்றை சமாளித்து நம்ம வாழ்றது என்பது அதை விட பெரிய கஷ்டங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குவைத்துடைய கிளைமேட் எப்படி இருக்குது என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, நான் லீவுக்கு குவைத்திலேருந்து இந்தியா வந்திருக்கேன். என் பாஸ்போர்ட் முடிய போகுது. இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து புது பாஸ்போர்ட்டு எடுத்து குவைத் போக முடியுமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக போகலாங்க. ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்யும் போது புது பாஸ்போர்ட் வைத்து ஃப்ளைட் டிக்கெட் புக் செஞ்சுட்டு போங்க. அதுபோல் குவைத் போன பிறகு உடனே உங்கள் சிவில் ஐடியில் புது பாஸ்போர்ட் நம்பரை வந்து அப்டேட் செஞ்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் இந்தியா வரும்போது குவைத் இமிகிரேஷனில் உங்கள் சிவில் ஐடியில் உள்ள பாஸ்போர்ட் நம்பரை வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1030 ரூபாய் 92 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 182 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 764 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து ஆண்கள் பெண்கள் இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம், பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதாங்க லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.